வெல்கம் டு இமைக்குட்டி சேனல். வாங்க இன்றைக்கி எங்கள் வீட்டு குட்டி தோட்டத்தை பார்க்கலாம். இது கொத்தமல்லி தலைங்க, நாட்டு கொத்தமல்லி. ஸ்மெல் சூப்பராக இருக்குங்க. கடையில் வாங்குறத விடவே இது ஸ்மெல் வந்து பயங்கரமாக இருக்கும். வீட்டுக்கு தேவையான அளவு போட்டிருக்கோம். நெக்ஸ்ட்டு தக்காளிங்க, இதுவுமே ஒரு 2 பாத்திக்கு பக்கமாக வச்சுருக்கோம். வீட்டுக்கு தேவையான அளவுக்கு கரெக்டாக இருக்குது. பாருங்கள், அப்படியே தலை சூப்பராக இருக்கும். டேஸ்ட்டுமே நாட்டு தக்காளிங்க, செமையாக இருக்குது. இது வெண்டைக்காய் செடி. இதுதான் நாட்டு வெண்டைக்காய்ங்க. பாருங்கள், ரெட் கலரில் இருக்கும். மற்ற வெண்டைக்காய் கம்பேர் பண்ணுறப்போ இது வந்து வலுவழுப்பு வந்து அவ்வளோவா இருக்காதுங்க. பாருங்கள், இதுதான் எங்கள் வீட்டு தோட்டத்தில் இருக்கிற வெண்டைக்காய் செடிகள். இது பச்சை மிளகாய் செடிங்க. நீங்கள் 4 மிளகாய் போட வேண்டிய இடத்துல 2 போட்டால் போதும். அந்தளவுக்கு நல்லா இருக்குங்க. அடுத்து நீங்கள் ஷார்ட்ஸில் பார்த்துருப்பீங்க, இது புடலங்காய் செடிங்க. இது வந்து எப்படின்னா படர விடுவாங்க, நல்லா படர்ந்து நல்லா காய் பிடிக்குங்க. இதுலேயே 2 வெரைட்டி இருக்குங்க. இது மாதிரி பச்சை கலரில் ஒரு வெரைட்டி, அதுலேயே வந்து ஒயிட் கலருங்க. மோஸ்ட்லி நீங்கள் மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா அந்த ஒயிட் கலரில் தான் பார்த்துருப்பீங்க. 2 வெரைட்டி, 2மே நாட்டுக்காய் தான். இது பாருங்கள், வெள்ளைக்காய். இதுவும் நல்லாயிருக்கும். சொரச்செடிங்க. இது இப்போ தான் பிஞ்சு விட்டுருக்கு. பாருங்கள், சொரச்செடி. இது பாருங்கள், கொத்தவரஞ்செடி. கொத்தவரங்காய் பாருங்கள், நல்லா நீட்டமாக பிஞ்சில் பொறுக்கி வணக்கி பாருங்கள், செமையாக இருக்குங்க. இது தட்டவரைங்க. இதுவும் நல்லாயிருக்கும், சாம்பாருக்குள்ளேயே போடலாம். இதுதான் தட்டவரஞ்செடி. அந்த செடியில் அந்த வெள்ளைப்பூ பாருங்கள் எவ்வளோ ஒரு அழகுன்னு. இந்த அவரைக்காயில் விதை இருக்கும் பார்த்தீங்களா, அந்த விதையை எடுத்து வணக்கி சாப்பிட்டாலும் சூப்பராக இருக்குங்க. பீன்ஸ் மாதிரி நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இது பாருங்கள், கத்திரிக்காய் செடி. ஆனால் கத்திரிக்காய் மட்டும் எங்களுக்கு வந்து டக்குன்னு காலியாயிருங்க. ஏன்னா எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு எங்களுக்கு எல்லாத்துக்குமே ஃபேவரெட்டு. இது வந்து பிஞ்சாக இருக்கிறதுனால பிஞ்சு பொரிச்சு வைக்கிறப்போ செமையாக இருக்குங்களா, அதனால் டக்குன்னு காலியாயிரும். அப்படி இது பொரிக்கிறப்ப எங்கள் ஆத்தா இன்னொன்று சொன்னாங்க, செப்பல் போட்டு பொரிச்சா கத்திரிக்காய் சொத்தை விழுந்துருமாம்மா. அதனால நாங்கள் செப்பலை கழட்டிட்டு தான் பொரித்தோம். நல்லா இருக்குங்க, செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அடுத்தது பார்த்திங்கன்னா வெங்காயம் ஒரு சரவு போட்டிருந்தேங்க, அது இன்னும் வந்து வரலை. நெக்ஸ்ட்டு கீரை வந்து செங்கீரைங்க. அப்புறம் அடுத்த பேட்சுக்கு வந்து விதைக்கு வேணும்னு சொல்லி இப்போ கொஞ்சம் முட்டை விட்டாச்சு. பாருங்கள், பூ வச்சிருச்சு. இந்த பூ நல்லா காஞ்சி இதில் தாங்க விதை வரும். இதை எடுத்து போட்டால் நெக்ஸ்ட் பேட்சுக்கு விதையாச்சுங்க செங்கீரைக்கு. அடுத்தது கரிஞ்சிக்குட்டி கீரை. இதில் இருக்கிற பழம் வந்து பிடிக்காதவங்க யாருமே இருக்க முடியாது. நெக்ஸ்ட்டு வாழைங்க. இது வந்து ஈனி இருக்குது. செவ்வாழை பாருங்கள், இப்போ தான் பழம். இந்த வாழை பூ இருந்துச்சு, அதை கூட பொறிச்சு நாங்கள் செஞ்சோம். நல்லாயிருக்கும். இது பாருங்கள், நெல்லிக்காய் மரம். நிறைய காய் பிடிச்சிருந்தது. ஆனால் வீடியோ எடுக்கிறதுக்கு முன்னாடியே நான் பொறிச்சிட்டேன். இது வந்து கொய்யா செடி. இது இப்போ தான் கொஞ்சம் பெருசாக இருக்குது. இது பாருங்கள், திண்ணீர் பத்திரி தலை. குழந்தைங்க இருக்கிறாங்க இல்லையா, அதனால் சளியெல்லாம் பிடிச்சதுன்னா அது ஊற்றுறக்காகங்க. இது அப்பக்கோ தலை. சட்னியும் ஆட்டிக்கலாம். குழந்தைங்களுக்கு சளி பிடிச்சிருந்தா லைட்டாக தீயில வாட்டியும் ஊட்டலாம். அப்புறங்க கருந்துளசி இதுவும் இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இது வந்து கற்பூரவள்ளி தலை. இதுவும் வந்து சளிக்கு யூஸ் ஆகுங்க. இந்த செடியெல்லாம் தாங்க நான் எங்கள் வீட்டு தோட்டத்தில்